கிரேசி கிராஃப்ட். போன வீடியோ, அதாவது பார்ட் 1, பக்தனுக்காக கால் மாற்றி ஆடிய நடராஜர். அதில் ராஜசேகர பாண்டியனோட பக்தி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவர் கடைசியாக பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அது வரைக்கும் பார்த்தோம். இது செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஒரு மன்னரோட போட்டி போட வேண்டிய சூழ்நிலை வரப்போ அவர் பரதநாட்டியம் கற்றுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ அவர் அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு பயிற்சியை முதல் நாளே தொடங்குறார். முதல் நாள் பயிற்சியிலே பாருங்கள், ஒரு காலை ஊன்றி நீண்ட நேரம் ஆட வேண்டியிருந்தது. அதாவது அந்த பயிற்சி முடிஞ்சதுமே அவர் காலில் ரொம்ப பயங்கரமான வலி ஏற்பட்டதா. உடல் வலியை விட அவருக்கு மனசில் ஒரு சிந்தனை இருந்தது. என்ன அப்படின்னு பாருங்கள், அது ஆழமாக அவருக்கு பாதிச்சுது. நான் ஒரு நாள் பயிற்சி எடுத்ததுக்கே எனக்கு இவ்வளோ கடுமையான வலி இருக்குது காலில். ஆனால் எம்பெருமான் சிவன் எப்போவுமே நித்தமும் ஓயாமல் ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலில் திருநடனம் ஆடிக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும் யோசித்து பார்க்குறாரு பாண்டிய மன்னன். இந்த எண்ணம் தான் அவரை கோயிலுக்கு கொண்டு சென்றது. அதாவது அங்கே போய் என்ன பண்ணுறாரு, பக்தனோட வேண்டுகோள் என்னவாக இருக்குது பாருங்கள். வெள்ளியம்பல சன்னதியில் நின்றுக்கிட்டு நடராஜரை நோக்கி அவர் கண்ணீரோட வேண்டார். என்னன்னு பாருங்கள், பகவானே உன் கால் வலிக்குமே, தயவு செஞ்சு காலை மாற்றி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிவபெருமானுக்கு தான் பக்தர்களை சோதிக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், சிவபெருமான் சலனமின்றி இருக்கார். அது மன்னனோட பக்தியை சோதிக்கும் தருணம். உடனே மன்னன் என்ன பண்ணுறான், மன உறுதியோடு சொல்கிறான், நீ கால் மாற்றி ஆட மாட்டேன்னா நான் உன் முன்னாடியே கத்தி நட்டு வச்சு அதில் விழுந்து உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த அர்ப்பணிப்பு உண்மையான பக்தியோட உச்சம். இப்படி வேண்டி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தரிசனம் பாருங்கள், சந்தியா தாண்டவ தரிசனத்தை அந்த இடத்துல பார்க்குறார். மன்னர் கண்களை மூடி மீண்டும் திறக்கிறான். அப்போ அந்த கண்ட காட்சி பாருங்கள், இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி களிநடனம் ஆடிக்கிட்டு இருக்கார் நடராஜர். அப்படியே மெய் சிலித்து போனது, கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்காக கால் மாற்றி ஆடிய பெருமானே, இதே திருக்கோலத்தில் என்றும் பக்தர்களுக்கு தரிசனம் தர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பணிந்து வேண்டிக்கிறான். இந்த மன்னரோட பக்தியோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் அந்த வெள்ளியம்பலத்தில் மதுரையில் இன்று வரைக்கும் வலது காலை தூக்கி காட்சி தரார். இதுவே சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தனுக்காக ஆடிய திருத்தலமே இதுதான். இந்த மாதிரி கால் நாற்றி திருநடனம் ஆடிய குறிப்புகள் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேர மன்னன் வல்லாளனின் செப்பு பட்டயங்களில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுந்தரேஸ்வரர் சந்நிதியில் முன்னாடி மண்டபச்சுவர்கள் ஆனந்த தாண்டவும் சந்தியா தாண்டவும் சித்திரமாக வரையப்பட்டிருக்கும். பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவம் பரம ஆனந்தத்தின் வெளிப்பாடு. ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாற்றி ஆடிய சந்தியா தாண்டவம் பக்தியின் கருணையான வெளிப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்